ஐஃபோனுக்கு பேர் போன ஆப்பிள் கடைக்குள்ள ஒரு ராபர் வரான். அவன் உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு தான் கிட்ட எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கிறதா வெளியில இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட தெரியப்படுத்துறான். இதனால அவங்களால உள்ள போக முடியாது. அதோட இவன் இந்த மாதிரி பண்ணோன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் இவன் கிட்ட மாட்டிக்கிறான். அதனால அவனை இவன் ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுக்கிட்டு யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மொத்தமா இந்த பில்டிங்கே வெடிச்சு சதற வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு என்னதான் தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் போலீஸ் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆன்டி டெரரிசம் டீம், அதுக்கப்புறம் ஸ்னைப்பர்ஸ், இது மாதிரி எல்லாத்தையுமே அங்க இறக்குறாங்க. அதே சமயம் அவனுக்கு என்னதான் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நெகோசியேட்டரும் வராங்க. இவங்க எல்லாருமே ரொம்பவே ஃபேமஸான பேர் போன ஆட்கள் தான். இப்ப அவனோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு இவனை ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சிருக்கிற நம்ம ஹீரோவை காப்பாத்துவாங்களா இல்ல என்ன ஆக போகுது அப்படிங்கறத ரொம்பவே சுவாரஸ்யமா சொன்ன பிலிம் தான் இந்த படம். இது 2025ல ரிலீஸ் ஆன ஐ ஹாஸ்டேஜ் அப்படிங்கிற த்ரில்லர் கிரைம் பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நல்ல ட்ரெயின்ல தூங்கிட்டு வந்துட்டு இருக்கானே, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேரு மைக்கேல். இவன் இப்ப ஆம்ஸ்டர்டம் சிட்டிக்கு தான் வந்துட்டு இருக்கான். இங்க வந்ததுமே என்னோட காஸ்ட்லியான ஐபோன் ஏர்பட்ஸை ட்ரெயின்ல மிஸ் பண்ணிடுறான். கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு இங்க ரூம் தேவை தங்குறதுக்கு. அதனால ஹோட்டல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரூம் எல்லாமே புக் பண்ணிக்கிறான். அங்கே வேலை பார்க்குற விஷயமா தான் இவன் வந்திருப்பான். இங்கே ரூம் புக் பண்ண வரும்போது தான் பார்க்குறான் தன்னோட இயர்பட்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே பார்த்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறா. இப்போதாம்மா இறங்கினா இதுக்கப்புறம் தான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இவனோட இயர்பட்ஸும் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஏன்னா இவன் பேசுறது கொஞ்சம் கிளியரா கேட்டிருக்காது. அப்படி அவன் சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பா இயர்பட்ஸ் தேவை, அதனால பக்கத்துல இருக்கிற ஐபோன் ஸ்டோரா போட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சரின்னு இவனும் எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சரி கடைக்கு போயிட்டு நம்ம ஒரு ஏர்பட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஸ்டோருக்கு போறான். இருக்கிற பாதி மக்கள் ஐபோன்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க போல. கடையெல்லாம் சம கும்பலா இருக்கு. இதுல மெங்கஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இங்க ஒரு கஸ்டமரை பண்றாரு. இவனோட டேப் ஏதோ ப்ராப்ளமா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு செக் பண்ணிட்டு பேட்டரி மட்டும் மாத்தணும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்றதுக்காக அவன் அங்க இருந்து போறான். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ மைக்கேல் உள்ள வராரு. உள்ள வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேட்கும் போது எனக்கு ஏர்பட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெளியில எப்பயுமே இந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக பேட்ரோல் ஆபீசர்ஸ் அவங்க எல்லாருமே இருப்பாங்க. இப்ப இந்த நேரத்துல ஒருத்தவன் உள்ள வரான். உள்ள வந்து போற அங்க இருக்கிறவங்க ஸ்டாஃப் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது அவன் எதுவுமே பேசாம கன் எடுத்து எல்லாருமே மிரட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாம் ஒழுங்கா அப்படியே அந்தந்த இடத்துல படுக்கிறீங்க, இல்ல சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல மக்கள் எல்லாரும் பதறி போயிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஐபோன் கடை இந்த இடத்துல இங்க இருக்கிற மொத்த பீப்புளையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இவன் ஒரு ஆள் மட்டும் தான் வேற வந்திருக்கான். நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு டேபிள் கடியில ஒளிஞ்சுக்க இவன் இங்க இருக்கிற மற்ற மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். சீலிங்க பார்த்து ஐயோ அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சுத்திட்டு இருந்த அந்த 2 பேட்ரோல் ஆபீசர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களையும் கிளியர் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாதுல. உடனே அவங்களோட டீமுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இது மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடை கிட்ட ஏதோ கன் ஷாட் எல்லாம் கேக்குது, ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. டீம் வர வரைக்கும் இவங்க 2 பேரும் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறதுக்காக கடை பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மிங்கஸ் இருந்துட்டு ஐயோ இது மாதிரி ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா இவன் கிட்ட அந்த ஸ்டாஃப் கார்டு இருக்கும், அதை வச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்குள்ள போயிடுறான். இவன் திரும்பி பார்த்தா அங்க யாரையுமே காணோம், எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்ம மைக்கேல் மட்டும் தான் அங்க டேபிள் கடியில ஒளிஞ்சிட்டு இருக்காரு. பயவுல இவ்வளவு நேரத்துக்கு எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சிருந்திருக்கலாம், ஆனா இவன் மட்டும் இப்ப இவன் கிட்ட மாட்டிக்கிறான். அதனால இவன் ஒருத்தனை மட்டும் இவன் ஹாஸ்டேஜா இப்ப புடிச்சு வச்சிடறான். இவங்க 2 பேரும் அந்த கடைக்கு வெளியில கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க, மக்கள் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு. ஆனா அவன் பார்த்தா அங்க வெளியில வரான். தைரியமா வெளியில வராதும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட ஷர்ட்டை கழட்டி விட்டா அவன் உடம்புலயே எக்ஸ்ப்ளோசிவ்ஸா கட்டி வச்சிருக்கான். இப்ப அவங்க ஒரு அடி எடுத்து வச்சாலும் போதும் இந்த மொத்த பில்டிங்கையுமே வெடிச்சு சதற வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா மிரட்டுறான். பார்த்து 2 இதை சுட இவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இப்போ அவனோட உடம்பு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வேற இருக்கு. நம்ம யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் உள்ளேயும் போயிட முடியாது. அங்க இருக்கிற மக்களை எதுவும் ஆபத்து இல்லாம சேஃபா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு ஸ்பெஷல் டீமுக்கும் கால் பண்றாங்க. இப்ப இவர் ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் டீம். இவருக்கு ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப வேற வழியே இல்ல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மக்களை காப்பாத்துறதுக்கு வேலைன்னு வந்துட்டா போய் தான் ஆகணும். இந்த வேலைகளே இப்படிதான். அதனால அவர் இப்ப அங்க பாதியில ஒய்ஃபோட ட்ரிப்பை விட்டுட்டு இங்க வேலைக்காக கிளம்பி வராரு. அதோட ஸ்னைப்பர்ஸ் டீம் எல்லாம் இறங்கிருச்சு. இப்ப சார்லி அப்படின்ற இவருக்கு ஒரு கால் வருது. இவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய சீஃப் தான். இவருக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி அப்படின்னு கால் வந்தோன்னே ஓகே படி நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அந்த கேமை முடிச்சுட்டு தான் அங்க இருந்து கிளம்புறாரு.
ராபர் இருந்துட்டு ஒரு பக்கமா நம்ம ஹீரோவை புடிச்சு வச்சுக்கிட்டு இது பாரு ஒழுங்கா அமைதியா இருக்கணும், நான் சொல்றதை தாண்டி ஏதாவது பண்ண நினைச்சீங்க அவ்வளவுதான், இப்போதைக்கு நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க அமைதியா கேட்டு நடந்துக்கிட்டா உங்களுக்கும் நல்லது இவனுக்கும் நல்லது, இல்லைன்னா இவளை போட்டு தள்ளிட்டு இந்த பில்டிங்கையும் வெடிச்சு சதற வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில இருக்கிறவங்க அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு உள்ள வந்துடுறான். ஹீரோ மைக்கேல் இருந்துட்டு இவன் கிட்ட ஏதாவது எமோஷனலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக ட்ரை பண்றான். ஹலோ சார் அந்த மாதிரி ஏதோ பேச கான்வர்சேஷன் வளர்க்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அவனுக்கு வந்து ஒரு கால் பண்றான். இப்ப போலீஸ் கிட்ட இருந்து தான் வருது. உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்காக இந்த மாதிரி வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவன் இருந்துட்டு முதல்ல எனக்கு ஒரு ப்ராப்பரான நெகோசியேட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி அவனே கேக்குறான். பக்கம் இந்த கீழ் பேஸ்மெண்ட்லயே வந்து ஒரு ரூம்ல வரைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அதுல வந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் இருப்பாங்க. இதுக்கு மேல என்னால இங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்க முடியாது, வெளியில எந்த சத்தமும் இல்ல, நான் வெளில போறேன்னு சொல்லும் போது நீங்க மட்டும் இந்த கதவை திறந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஆபத்துல மாட்டிப்போம் அப்படின்னு மிங்கஸ் தான் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள உட்கார வைக்கிறாரு. இவங்களுக்கு வெளியில இருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைச்சாகணும், அதனால இங்க யார்கிட்டயாவது போன் இருக்கா அப்படின்னு இவர் கேட்டு அங்க வந்து சின்ன பொண்ணு வந்து போன் வச்சிருப்பா, இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு நேரா இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கால் பண்றாரு. அங்க என்ன சூழ்நிலை, நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ரெஸ்கியூ தேவை அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். இருக்கிற ரூம்ல தான் இவங்க இருக்காங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னும் ஒரு 40க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இவங்களுக்கு வந்து தெரிய வருது. இங்க வந்து சுத்தி எல்லா ஸ்பெஷலிஸ்டும் எல்லாமே வந்து வந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்களால டக்குன்னு உள்ள போயிட முடியாது. இப்ப இவங்க 2 பேரே மாட்டிக்கிட்டு அங்கதான் உட்காந்துருக்காங்க. 2 பேத்தையும் இப்ப காப்பாத்துறதுக்காக ஒரு போலீஸ் கார் வந்து அந்த இடத்துக்குள்ள மெதுவா வந்து நுழையுது. ஏன்னா இவனுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா இவன் பாட்டுக்கு ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிட்டானா அவ்வளவுதான். அவன் வந்து பாக்குறான் ஏதோ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் அமைதியா உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் இங்க இருந்து சர்வே பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி கார் வந்திருக்கோம். எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த சார்லஸ் வந்து உள்ள வந்துடுறாரு. வந்துட்டு இப்ப என்ன கரண்டா சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் ஆம்ஸ்டர்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் ஐஸ்டோட வந்து ஒரு ராபர், அதுவும் ஒரே ஒருத்த மட்டும் இந்த மாதிரி வந்து வந்திருக்கான். அவனோட உடம்புல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால நம்ம அதிரடியா எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சிட முடியாது. அவனுக்கு தெரியாம மேல ஒரு 40 பேர் கிட்ட வந்து அடைஞ்சிருக்காங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியாம இவங்க வந்து காப்பாத்தி ஆகணும். கீழேயும் ஒரு ரூம்ல ஒரு 4 பேர் வந்து இருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற தகவல் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆன்டி டெரரிசம் டீம் அவங்க எல்லாருமே வந்து ரெடியா இருக்காங்க. எல்லாருமே சுத்தி வந்து பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அவங்க கிட்ட வந்து நெகோஷியேட் பண்றதுக்காக ஒரு லேடி வராங்க. இவங்களோட பேரு லின். ஊர்ல இவங்க தான் ரொம்பவே ஃபேமஸான நெகோஷியேட்டர்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு என்ன சூழ்நிலை அப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படியாவது நீ அவனை வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இல்லாம அந்த பில்டிங்கை விட்டு வெளியில கொண்டு வர வைக்கணும், அவன் கிட்ட ஒரு ஹாஸ்டேஜ் வர மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சூழ்நிலையை எடுத்து சொல்ல இவங்களும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போறாங்க. ஒரு பக்கம் இவன் இருந்துட்டு இதை பாருங்க எனக்கு வந்து மெடிசன் வேணும், எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். என்ன மெடிசன் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து கேட்கறான். அதை எடுத்து இவனும் வந்து அவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றான். சாக்கா வச்சு மைக்கேல் இவன் கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணும்போது இது பாரு ஒழுங்கா வந்து அமைதியா உட்காந்துரு, இல்ல ஏதாவது பண்ண ட்ரை பண்ண போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லின் கிட்ட இருந்து இவனுக்கு கால் வருது. பேசிக்கிட்டே அங்க ஒரு 4 பேர் ஒளிஞ்சிருக்காங்களா, அந்த ரூம் கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அவங்களுக்கு அள்ளு விடுது. ஆனா நல்ல வேலையா ஸ்டாஃப் கார்டு இருந்தா தானே அதை திறக்க முடியும், அதனால இந்த பக்கம் வந்துடுறான். இவங்களும் உங்களுக்கு என்னதான் தேவை, உங்களோட பேர் என்ன அப்படின்னு அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவனோட பேரெல்லாம் அவன் சொல்ற மாதிரி இல்ல, வேணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்ப 200 மில்லியன் பிட்காயின்ஸா வேணும் அப்படின்னு வந்து கேக்குறான். ஆனா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமான அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்லும் போது இவனுக்கு சமக்கம் வந்துருது. இந்த காசுலாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு நான் கேட்ட காசு வேணும், அப்படி இல்ல அப்படின்னா இவனையும் போட்டு தள்ளிட்டு என்கிட்ட இந்த பில்டிங் மொத்தத்தையுமே வெடிச்சு சதற வைக்கிறதுக்கான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இந்த ரூம்குள்ளே இருக்கிற இந்த 4 பேருக்கும் வேற அள்ளு விடுது. ஒருவேளை அவன் கதவை திறந்து உள்ளுக்குள்ள வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயத்துல இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இவன் கிட்ட டேப் சரி பண்ண வந்த இவன் பயங்கரமா மிங்கஸை பார்த்து கோவப்படுறான். இது எல்லாமே உன்னோட தப்பு தான், நீ மட்டும் என்ன வெயிட் பண்ண வைக்காம என்னோட சரி பண்ணி கொடுத்துருந்தேன்னா இந்த இடத்துக்குள்ள நான் மாட்டிட்டே இருந்திருக்க மாட்டேன், நீ அவனோட ஆளு தானே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செம்மையா கோவப்படுறான். இதை பாருங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி தான் அவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்துறாங்க. இந்த மைக்கேல் ஒரு பக்கம் அமைதியா இருக்கிற மாதிரியே இல்ல, இவன் கிட்ட பேச்சு கொடுத்து அவனை ஏதாவது டைவர்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணாலும் ஆனா எதுவும் நடக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட செல்ஃபி எடுத்து அந்த பிக்சரை இவங்களுக்கே வந்து அவன் அனுப்பி வைக்கிறான். அந்த பிக்சர் மூலியமா இவனோட உடம்புல கட்டி இருக்கிறது உண்மையான எக்ஸ்ப்ளோசிவ்ஸா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பாம் டீம் கிட்ட கொடுத்து அதை வந்து விசாரிக்க சொல்றாங்க. அவங்களும் வந்து அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எக்ஸாக்டா அது வந்து உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. போலியா இருக்கவும் சான்ஸ் இருக்கு, உண்மையா இருந்ததுன்னா அங்க இருக்கிற எல்லாரோட கதையும் காலி, அதனால இது உண்மையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிட்ட ஒரு பேக் வேற இருக்கு, அதனால வந்து நம்ம எதையும் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
இவன் கிட்ட இருக்கிற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இதெல்லாம் உண்மையானதா போலியானதானோ இவங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு 40 மக்கள் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் என்ன அவனுக்கு தெரியாது. அது தெரிய வரதுக்குள்ள நாம எப்படியாவது உள்ள போய் அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட டீமும் ரெடி ஆகுறாங்க. இந்த இடத்துக்குள்ள போறதுக்கான ஃப்ளோர் பிளான் ஏதாவது தெரிஞ்சாதான் இவங்க வந்து உள்ள போயிட்டு வெளியில சேஃபா வர முடியும். ஏன்னா அவனுக்கு இந்த சின்ன விஷயம் லீக் ஆனா கூட அந்த மொத்த பில்டிங்கையும் அவன் வெடிக்க வச்சு சதற வச்சிருவான். இப்ப வரைக்கும் இவங்களுக்கு இந்த ஃப்ளோர் பிளான் எதுவுமே வந்து இன்னும் கிடைக்கல, தெரியவும் இல்ல. ஒரு பக்கம் இந்த மிங்கஸ் வேற பயங்கர சோகத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்க. அப்ப அவன் இருந்துட்டு தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, கோவத்துல ஏதோ பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஒன்னும் அவனோட ஆள்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி மிங்கஸும் வந்து சொல்லிட்டு இருக்கான். தான் இவனுக்கும் இவன் வந்து ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க ஃபேமிலியை பத்தி தான் இவங்க எல்லாரும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு வெளியில வந்து மார்க் அப்படிங்கிற இன்னொரு போலீஸ் ஆபீசர் வராரு. இவர் வந்ததுமே உள்ள இருக்கிற இந்த மிங்கஸ்க்கு தான் வந்து கான்டாக்ட் பண்றாரு. இப்ப அங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம் என்ன ஏது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இருக்கிற ரூம்ல 4 பேர் இருக்கிறதாவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு 40க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறதாவும் இவன் இதுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்றான். உள்ள வரதுக்கு எதுவும் வழி இருக்கான்னு கேட்கும்போது பேக் சைட்ல ஒரு என்ட்ரி டோர் வந்து இருக்கா, அது மூலியமா நீங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். ஆக்சுவலா 9 மணி ஆனோட கடையோட லைட்டு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அப்படி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள யாராவது ஆள் இருந்தாங்கன்னா நிச்சயமா அலாரம் சவுண்ட் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதும் இவனுக்கு பயங்கரமா வந்து ஷாக் ஆயிருது. ஏன்னா இந்த இடத்துக்குள்ள நிறைய மக்கள் இருக்காங்க இல்லையா, சோ யார் யார் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சின்ன க்ளூவாவது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இத்தனை பேரை வந்து காப்பாத்துறது கஷ்டமாயிரும். அதனால இவர் உடனே இந்த விஷயத்த லின் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ண, சரி ஓகே நான் வந்து எப்படியாவது அவனை பேசி டைவர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ராபருக்கு வந்து கால் பண்ணி இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 9 மணிக்கு கரெக்டா இப்ப இங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிரும். நீங்க உள்ள ஆள் இருந்தீங்க அப்படின்னா அங்க வந்து அலாரம் சவுண்ட் அடிக்குமா, இது வந்து ஆப்பிள் ஸ்டோர்ல இருந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன வந்து ஏமாத்த பாக்குறியா, இதை பாரு ஏதாவது நீ தப்பா பண்ண நினைச்ச அவ்வளவுதான், இவனையும் போட்டு தள்ளிட்டு இந்த பாம்பி வெடிக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இங்க கரெக்டா 9 மணி ஆயிடுச்சு. அப்படி ஆனதுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த கடையில இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிருது. இவங்களும் வந்து அலாரம் எதுவும் அடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா எந்த ஒரு அலாரம் சவுண்டுமே வரல. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாமே மறுபடியும் ஆன் ஆகிருது. லைட்ஸ் எல்லாமே வந்ததும் இவன் வந்து செமையா கோவப்படுறான். என்ன வந்து ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போனையே கட் பண்ணிடுறான். இவளுக்கு இங்க ஒரு பக்கம் செம காண்டாகுது. என்ன இது மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு அலாரம் சவுண்டுமே வரல, நீங்க வந்து கரெக்டா என்கிட்ட உண்மையை சொன்னா மட்டும்தான் அவன் கிட்ட என்னால பேச முடியும், இல்லைன்னா எல்லாமே சொதப்பிடும் அப்படின்ற மாதிரி அவளும் வந்து திட்டிட்டு இருக்கிறா. ஒரு விஷயம் தெரிய வருது, ஆக்சுவலா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அலாரம் அடிக்கும் தான், ஆனா அவங்க ஓனர் கிட்ட பேசி அதெல்லாம் எதுவும் இல்லாம இப்போதைக்கு வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி வந்து அலாரம் இல்லாம போயிருந்திருக்கு. இப்ப இவ்வளவு கோவப்பட்டுட்டு உள்ள வந்துட்டு திருப்பி அவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்றா. இன்னும் எடுத்துட்டு என்ன பொய் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ன சமாளிக்க போறியா இல்ல வேற எது பொய் சொல்ல போறியா அப்படின்னு கேட்க, இதை பாருங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் சொன்னேன், நான் ஒன்னும் உங்ககிட்ட பொய் எல்லாம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி இவனை வந்து திருப்பி வழிக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சரி நான் கேட்ட பணம் என்ன ஆச்சு, ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்களும் அதுக்கான முயற்சி தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஆனா உங்களுக்கு எதுக்காக இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவ வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறா. அவங்க கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நான் கேட்ட பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அவ வந்து ஒரு சோஷியல் இன்ஃபுளுசர் போல, இது மாதிரி நாங்க 40 பேர் இந்த மாதிரி ஆப்பிள் ஸ்டோர்ல மேல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், கீழே ஒரு ராபர் இந்த மாதிரி பாம்பை வச்சு மிரட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால ஒரு போஸ்டர் போட்டுறா. இந்த விஷயம் மட்டும் மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். ஏன்னா அவனுக்கு இப்ப வரைக்கும் மேல இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவும் தெரியாது. அதனால இவர் கோவப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு, ஏமா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, நீயே உன்னோட உயிரை வந்து இந்த மாதிரி ஆபத்துல விட்டுருக்க, ஒழுங்கா அதை ட்ரில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சம கோவப்படுறாரு. ஒரு பக்கம் இந்த டீம் எல்லாரும் உள்ள போயிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஏன்னா எப்படியோ மிங்கஸ் கிட்ட கேட்டு இதுக்குள்ள வேற எதுவும் போயிட்டு வழியில வர்றதுக்கு சேஃபான வழி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் அந்த ஃப்ளோர் பிளான் வந்து கிடைக்கல. அதனால இவனோட ஹெல்ப் மூலியமாவே இவங்க எல்லாரும் உள்ள போறதுக்கு இப்ப தயாரா இருக்காங்க. போறதுக்காக இவங்களோட ஃபுல் டீமே இப்ப வந்து ரெடி பண்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படியாவது அந்த 40 பேரையும் நம்ம சேஃபா வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீம் எல்லாரும் ஒரு பக்கம் இப்ப ரெடி ஆகுறாங்க. இவங்க உள்ள போய் அவங்கள கூட்டிட்டு வெளியில வர வரைக்கும் சேஃபா இந்த லின் வந்து இவங்க கிட்ட இப்ப பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படி பேசினா மட்டும்தான் இவன் வந்து டைவர்ட் ஆவான். இவனுக்கு வந்து கரெக்டா அங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது, அது தெரியாமலே அவங்க வந்து பாத்துக்கணும். அதனால நீ அவன் கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது அவனை வந்து டைவர்ட் பண்ணிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சார்லஸும் வந்துட்டு அவகிட்ட சொல்றாரு. இவளும் வந்து அதனால எமோஷனலா கொஞ்சம் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹாஸ்டேஜ் வந்து எப்படி இருக்காரு, அவருக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் உள்ள போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவருக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு வந்து சாப்பாடு இதெல்லாம் தேவையே அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்ப எப்படியோ வந்து உள்ள வந்துட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டுருது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கரெக்டா ஏற போகும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தேவையான பணத்தை நாங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நாங்க வந்து சீக்கிரமாவே உங்களை வந்து கான்டாக்ட் பண்றோம். அது வரைக்கும் எங்களோட ஹாஸ்டேஜை நீங்க பத்திரமா பார்த்து
பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேச, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, அவனுக்கு இப்போ ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கு, மாத்திரைலாம் கொடுத்து நான் தான் அவனை பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஓ அப்படியா, அது ரொம்பவே நல்ல விஷயமாச்சே, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியோ இவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த கேப்ல யாரும் சத்தம் போடாம அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டீம் வந்து அந்த 40 பேரையும் அங்கிருந்து இப்ப வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசவும் தான் இவனோட உண்மையான பேர் வந்து அமர் அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிரும்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அமர் அப்படிங்கறத பத்தி சர்ச் பண்ணா இவன் இந்த ஆம்ஸ்டர்டன் சிட்டில தான் வந்து வளர்ந்துருக்கான். ஆனா இவன் மேல ஒரு மைனர் கேஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல, மென்டல் இல்னஸ் தான் வேற அவனுக்கு இருக்கு. அவனுக்கு இருக்கிற சைக்காட்ரிக் ப்ராப்ளம்னால தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து நிறைய காசு வந்து இழந்திருப்பான். அதனால இப்ப அவனுக்கு காசு வேணும்னு இப்படி பண்ணுவான். இந்த டைம்ல பார்த்தா நம்ம ஹீரோக்கு அவனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அவன் பேசுறியா அப்படின்னு கேட்டிருக்கும் போது அவன் அட்டன் பண்ணிருக்க மாட்டான். இந்த பக்கம் உள்ள வேற எல்லாரும் பயத்துல உட்காந்துருக்காங்க, நம்மள எப்ப வந்து அவங்க காப்பாத்த வரப்போறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த சின்ன பொண்ணோட அம்மாவுக்கு வேற பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்து என்னோட வேலைக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன். அப்படி வரும்போது என்னோட ஏர்பட்ஸ் எல்லாம் வேற மிஸ் ஆயிடுச்சு. அதை வாங்குறதுக்காக தான் இங்க வந்தேன். என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசை. அந்த மாதிரி அவளுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்னா நான் நல்லா வேலை செஞ்சாகணுமே. அதனால வந்து தான் இந்த இதுக்கு வந்தேன். எனக்கு வேற இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவனோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து எவ்வளவு பணம் கேட்டிருக்கீங்களோ அதை கவர்மெண்ட் கண்டிப்பா தரலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அப்படி தரலன்னா என்ன ஆகும், நீங்க வந்து என்ன கொல்லுவீங்க, அதுதானே நடக்கும். ஆனா அதனால அவங்களுக்கு என்ன லாபம், இந்த கவர்மெண்டே இப்படிதான், ரொம்பவே மோசமானதுதான். ஆனா அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த அமர் வந்து சொல்றான், நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா நான் வந்து உன்னை கொன்னுட்டு இந்த இடத்தையே வந்து வெடிக்க வச்சிருவேன். இதனால அவங்க ஜெயிக்கவும் செய்வாங்க, தோத்தும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப வந்து உனக்கு குடிக்கிறதுக்கு பேர் ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு அதெல்லாம் வேணா, ஒரு காஃபி மட்டும் வேணா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்னு இவனை வந்து அவனுக்காக காஃபி எடுக்கிறதுக்காக அந்த மிஷின் பக்கத்துல வந்து அதை ஆன் பண்றான். அப்படி ஆன் பண்ணும்போது பக்கத்துல இந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயங்கர நர்வஸா இருக்குது. ஏன்னா அவன் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான், ஒருவேளை நம்ம இருக்கிறது எதுவும் தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட அம்மாவுக்கு வேற உடம்பு முடியாம இருந்திருக்கும்ல, இப்ப அவங்களால சுத்தமாவே முடியல. இந்த டைம்ல இவன் வந்து இப்ப போலீஸ்க்கு கால் பண்றான். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. அதனால பயந்து போய் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிறவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறான். உடனே ஒரு டாக்டரையும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி சேஃபா வச்சிருக்காங்க. இவங்க வெளியில வந்ததுமே என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவன் வேற பக்கத்துல தான் இருக்கான், இவனுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால லின் மறுபடியும் இப்ப கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. இவங்களோட சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி ஹார்ட் ரேட் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு, இவங்க கிட்ட தான் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குமே, அதை வச்சு அவங்களோட ஹார்ட் ரேட் எல்லாத்தையுமே வந்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணிட்டு சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றும் இல்லை, அதனால பயப்பட வேணாம், பேனிக் அட்டாக் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு பக்கம் அவன் கிட்ட பேச்சு கொடுத்து இன்னமும் டைவர்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. நீங்க ஏன் இதெல்லாம் விட்டுட்டு பேசாம அப்படியே அமைதியா வெளியில வந்துடக்கூடாது, ஒரு நார்மல் மனுஷனா வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன சரண்டர் ஆக சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்கறான். இப்ப எப்படியும் இவங்களுக்கு பேனிக் அட்டாக் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் என்ன ஆபத்துனாலும் உள்ள போறதுக்கு வேற ரெடியா இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அவங்கள வந்து காப்பாத்தி ஆகணும். ஆனா நல்ல வேலையா இப்ப உள்ள போறதுக்கான நீட் இல்லை, அதனால எல்லாரும் வந்து இப்போ ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அந்த டைம்ல தான் இவனுக்கு வந்து தெரிய வருது, நம்மள வந்து எல்லாம் பாயிண்ட் பண்ணி வச்சு ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ செம கடுப்பாகி, எல்லாரும் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல, ஒழுங்கா போனை கட் பண்ணிடு, இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மேல் நெகோசியேட்டர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறான். அவன் கிட்ட வந்து இவன் நெருங்கியிருப்பா. ஆனா இந்த டைம்னு பார்த்து இந்த மாதிரி சொதப்பினதுனால இப்ப வந்து அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இன்னும் ஒரு 1 hour மட்டும் டைம் கொடுங்க, கண்டிப்பா நான் அவனை வந்து வெளியில வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இதுக்கப்புறமும் சரியா வரும்னு எனக்கு தோணல, அவன் வேற ஒரு மேல் நெகோசியேட்டர் தான் அவனை கேட்டிருக்கான், நான் வேணா அவன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருக்கிற இன்னொருத்தர் வந்து அவன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. கிட்ட பேசுறதுக்காக கால் வந்து மறுபடியும் கனெக்ட் பண்றாங்க. நீ ஒரு ஆம்பளை தானே, நான் கேட்டதை சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீங்க கேட்ட பணத்தை தான் நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாவே அது வந்து ரெடி ஆகிரும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அமர் வந்து ஒரு விஷயத்த சொல்றான். நான் இங்க இருந்து சேஃபா ஹைவேஸ் போற வரைக்குமே என் கூட இந்த ஆள் வந்து ஹாஸ்டேஜா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்கவும் அவனுக்கு செம கோவமாகிறது. இதுக்கப்புறம் இப்படியே விட்டா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவப்படுறான். இதை பாருங்க, அப்படிலாம் வந்து ஹாஸ்டேஜா அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நான் வந்து இப்பவே இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வெடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவதான் இருந்துட்டு எப்படியாவது அவனுக்கு வந்து இங்க கரண்ட் கொண்டு வரணும், என்ன கார் வேணும்னு கேளு அப்படின்ற மாதிரி கேட்க, இவனு வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு லக்ஸூரியஸான கார் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான்.
ரெடி பண்றோம் அப்படின்னு கால் கட் பண்றாங்க. ஒரு பக்கம் இவன் இருந்துட்டு அவங்க கிட்ட மறுபடியும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு லக்ஸூரியஸான கார் எடுத்துக்கிட்டு அது என்னைய கூப்பிட்டுக்கிட்டு நீங்க இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செம்மையா கோவப்படுறான். அது மட்டும் இல்ல, இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, எனக்கு ஒரு தண்ணி வாங்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி கோவப்பட அவனும் வந்து இப்ப தண்ணி கேட்கறான். ஏன்னா இவன் என்ன கேட்டாலும் வெளியில வந்து நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு பக்கம் இந்த டீம் எல்லாரும் அங்க இருக்கிற மக்களை காப்பாத்தின விதமா கொண்டாடுறதுக்காக பீஸா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்படியாவது இவனை வந்து நம்ம பிடிச்சாகணும். அதனால இப்ப தண்ணியை வந்து ஒரு ரோபோட்டிக் மிஷின் மூலியமா அங்க வந்து வச்சிடறாங்க. தண்ணி வச்சுட்டோம் நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது இவன் வந்து எல்லா சேஃப்டியா வந்து ப்ரிப்பேர் பண்ணி இப்ப இவனை கூட்டிக்கிட்டு வெளியில போறதுக்கு தயாராகிறான். யாருக்கும் தெரியும் இவனை சுத்தி மொத்த போலீஸ் டீமுமே இந்த இடத்துல தான் இருக்கு. பெஸ்டான ஸ்னைப்பர்ஸ் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. ஹெலிகாப்டர் மூலியமா இவங்க 2 பேரையும் வந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவனுக்கு இது எல்லா விஷயங்களுமே வந்து கரெக்டா தெரியும். ஆனா எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் என்ன இருந்தாலும் இவனை மீறி அங்க எதுவும் பண்ண முடியாது. இப்போ வெளியில இருக்கிற இந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ள இருக்கிற மிங்கர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்க எல்லாரும் வந்து சேஃபா கிரவுண்ட்ல வந்து படுத்துருங்க. இப்ப இங்க ஏதாவது வந்து அசம்பாவிதம் நடந்தாலும் இதுக்கப்புறம் வந்து ஐ ஹாஸ்டேஜ் அப்படின்ற கோட் வேர்டை கேட்டதுக்கு அப்புறமா நீங்க கதவை தரங்க, எங்களோட டீம் வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிடுறாங்க. இவங்களும் வந்து அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் நடக்கதான் போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தரையில பட்டு ரெடி ஆகுறாங்க. இருந்துட்டு எதுவும் தப்பா பண்ண முயற்சி பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிட்டு இருக்கிறான். நாங்க எதுக்கு பண்ண போறோம், நீங்க தான் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் வேற வச்சிருக்கீங்களே, உங்களுக்கான தண்ணி பாட்டில் நீங்க கேட்டது அது 1க்கு 4 வச்சிருக்கோம், எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல எதுவும் தப்பாகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்பி இவன் வந்து என்ன பண்றான்னா இவனை கூட்டிக்கிட்டு வெளியில வரான். ஹீரோவால இந்த பாட்டிலை வந்து எடுக்க முடியல. ஏன்னா அவனோட கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கும் இல்லையா ரோப் வச்சு, அதனால அவனோட காலால அதை வந்து எடுக்க முடியல. ஒரு பாட்டில் நான் கூட எடுத்துடலாம். சரி அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்றான்னா கண்ணை வந்து கீழே வைக்கிறான். அப்படி வச்ச அந்த நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு வந்து கடையில இருந்து வெளியில வந்துடுறான். இவன் ஓடுறத பார்த்துட்டு இவன் ஒரே ஒரு ஆள் தான் இவனுக்கு ஹோப்பே. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் இவனை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போறான். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி எப்படியாவது அவனை வந்து பிளாக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் வர அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆன் பண்ணிட்டா அவ்வளவுதான், அதனால நீங்க எல்லாரும் சேஃபா அங்க படுத்துருங்க அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கிற டீமுக்கு சொல்ல இந்த பக்கம் இந்த ஆன்டி டெரரிசம் டீம் இருக்குல்ல அவங்க வந்து காரை வந்து ஓட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி வரவுமே இவன் வந்து அதுல அடிபட்டுறான், கீழே விழுந்துடுறான். அப்படி கீழே விழுந்ததும் சரி ஏதோ பெருசா ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவனை செக் பண்றாங்க. ஆனா அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இந்த கார்ல அடிபட்டு அவன் அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறான். அதான் அவன் ஒரு குற்றவாளியா இருந்தாலும் இது மாதிரி ஒரு ஆன்டி டெரரிசம் டீமோட கார்ல அடிபட்டு இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா ஒரு பெரிய இஷ்யூவா தான் ஆகும். அப்படின்னா இன்னைக்கு நைட்டு என்னோட ஒய்ஃப் கூட நான் ட்ரிப்ல ஜாயின் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். எப்படியும் இன்னைக்கு நைட்டு முடியாது, நாளை காலைல தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள பேச இருந்தாலும் அவங்க பாஸ் வந்து பரவாயில்ல நீ வந்து நல்ல வேலை தான் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து அப்ரிஷியேட் பண்றான். என்னோட உடம்புல வேற ஃபுல்லா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் பாம்ப் ஸ்குவாட் எல்லாம் வர சொல்லி வந்து செக் பண்றாங்க. அது எல்லாத்தையும் வந்து இவங்க டிஃப்யூஸ் பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து சேஃப். அதனால எல்லாம் வந்து ஓரளவுக்கு செக் பண்ணி இப்ப இந்த இடத்த வந்து கிளியர் பண்றாங்க. எப்படியோ இவரும் வந்து தப்பிச்சிட்டாரு. நெகோஷியேட்டர் கிட்ட வந்து இவர் இருந்துட்டு நாளை காலைல 9 மணிக்கு மீட்டிங் இருக்கும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ பார்த்த வேலைக்காகவும் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்றாரு, நீ ரொம்பவே நல்லா நெகோஷியேட் பண்ண அப்படின்னு. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடம் தான். ஏன்னா இது மாதிரி அவரு இறந்திருக்க தேவையில்லை, ஏதாவது ஒண்ணு பண்ணி அவரை வந்து வெளியில கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இது மாதிரி இறந்ததுல ஒரு பெரிய வருத்தம் தான் இவளுக்கு. அப்புறமா பில்டிங்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த 4 பேத்தையும் காப்பாத்துறதுக்காக போலீஸ் டீம் வந்து உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு இவங்களோட கதவை வந்து தட்டுறாங்க, யாரும் உள்ள இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் ஐ ஹாஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த கோட் வேர்டை கேட்டதுக்கு அப்புறமா தான் கதவை திறக்கிறாங்க. இப்ப எப்படியோ சேஃபா அங்க இருந்து இவங்க வந்து வெளியில வந்துடுறாங்க. பார்த்து வெளியில இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் நீங்க ரொம்பவே நல்ல வேலை பண்ணீங்க, உங்களோட ஹெல்ப் இல்லாம நாங்க வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சிருக்க முடியாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்றாரு. அவனு ரொம்பவே வந்து ஃபீல் பண்றான். நினைச்சு பாருங்க, அந்த பாம்பு மட்டும் வெடிச்சிருந்தது அப்படின்னா அங்க இருக்கிற யாருமே உயிரோட தப்பிச்சிருக்க முடியாது. இதெல்லாம் காட்ஸ் கிரேஸ் தான், எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இவரும் அவரோட எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஒய்ஃப் கூட போய் ஜாயின் பண்றாரு. நம்ம ஹீரோவும் எப்படியோ வந்து அவரோட ரூமுக்கு வந்துடுறாரு. எப்படியோ இப்ப வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுட்டே அப்படியே படுத்திருக்காரு. ஏற்பாடுவாங்களாம் அப்படின்னு போன மனுஷனுக்கு எப்படி ஒரு ஆபத்துல போய் மாட்டி இருந்திருக்காரு பாருங்க. நல்ல வேலையா, ஆனா அவரோட திறமையினாலதான் அவர் தப்பிச்சிருக்காரு. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், அது இவர் மட்டும் ஹாஸ்டேஜா மாட்டிட்டு இருந்ததுக்கு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. until then டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.